இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைனமிக் ரூட்ஸ் அண்ட் பேராமீட்டர் ஹேண்ட்லிங். இப்போ டைனமிக் ரூட்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு நார்மலாக இது ஒரு லிங்க் யூஆர்ல எண்ட் பாயிண்ட் இருக்கும். எண்ட் பாயிண்ட்ல ஐடி வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு வரிசையா ஒரு லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் பார்க்குறோம்னா அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்துட்டு ஒன்று இருக்கும், செகண்ட் போஸ்ட் ரெண்டு இருக்கும். அந்த மாதிரி டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிளிக் பண்ணும்போது எண்ட் பாயிண்ட் லாஸ்ட்ல வந்துட்டு ஒன்று இருக்கும், அடுத்து கிளிக் பண்ணும்போது ரெண்டு இருக்கும். இது எப்படி நம்ம டைனமிக்கா சேஞ்ச் ஆகிறத ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டைனமிக் ரூட்ஸ் ஹேண்ட்லிங். அப்புறம் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்றது பேராமீட்டர் ஹேண்ட்லிங் சொல்றாங்க. அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தபடி டைனமிக் ரூட் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் டேஸ்ல யூஸ் பண்றோம். இது வந்துட்டு யூஆரோட பாத்து வந்துட்டு ஃபிக்ஸ்டா இல்லாம சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஃப்ரீக்வெண்டா. அதுக்கேற்ற மாதிரி அது டிஸ்ப்ளே பண்ண அவுட்புட்டை அதுதான் டைனமிக் ரூட்ஸ்னு சொல்றோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபி யூசர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூசர் ஷோ பண்றோம், செகண்ட் யூசர் ஷோ பண்றோம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்டுக்கும் தனித்தனியா எழுதாம மொத்தமா நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அது சேஞ்ச் ஆகுறப்ப அதுவே வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோம். அதுக்காக தான் இது யூஸ் பண்றோம். இல்லாட்டினா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு பேஜ் ஃபைல் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மெத்தட் டைனமிக் ரூட் ஹேண்ட்லிங் மெத்தட் கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி இப்ப யூசர்ல 1JS 2JS அந்த மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஐடிங்க ஒரு பேராமீட்டரை வச்சு ஹேண்டில் பண்றது மூலியமா இது டைனமிக்கா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குரிய சாம்பிள் கோடு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டைனமிக் ரூட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது வந்துட்டு இந்த இது சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம விஎஸ் கோட்ல இருக்கிற ஃபைலோட பார்த்து ஆப்ல ஏபிஐல யூசர்ல ஐடின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், பேராமீட்டர் இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம ரூட் ஜேஎஸ்ங்கிற ஒரு ஃபைல் எழுதுறோம். அந்த ரூட் ஜேஎஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே இங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 155 இந்த மாதிரி நம்ம எண்ட் பாயிண்ட்ல என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்துட்டு ஷோ ஹேண்டில் பண்ற மாதிரி இங்க இருக்கும். இதுல வந்துட்டு யூசர்ங்கிற வேல்யூ, இந்த யூசர்ங்கிறதுக்கு அடுத்து வரப்போதான் வந்துட்டு பேராமீட்டர் நம்ம சொல்றோம். ஏன்னா அதுதான் வந்துட்டு டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்க போகுது, ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத கீழே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேராமீட்டர் ஹேண்டில் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டேஸ்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணணும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூஆர்எல்ல கெட் மெத்தட் மூலியமா தான் வந்துட்டு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். கெட்டு போஸ்ட் புட்டு அத்தனை மெத்தட்ஸ்க்கு நமக்கு தெரியும். அதுல வந்துட்டு கெட்டு தான் நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதனால கெட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூஆர்எல்ல என் பாயிண்ட் கிளிக் பண்ணும்போது அது வந்துட்டு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது எதை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த என் பாயிண்ட்ல இருக்கிற பேராமீட்டர் ஐடி இருக்கா. இப்ப நம்மளுக்கு ஐடினா ஐடியை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும், இப்ப நேம் இருந்துச்சுன்னா நேமை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதான் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏபிஐல வந்துட்டு அந்த யூஆர்எல்ல லாஸ்ட்ல 55 இருக்கு. அந்த 55 வந்துட்டு பேராமீட்டர் ஐடியில எந்த ஐடி வந்துட்டு 55 மேட்ச் ஆயிருக்கோ அதுக்குரிய பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஃபுல் கோடு பார்க்கலாம். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மேல பார்த்த மாதிரியே இந்த ஃபைல், அதாவது ஆப்ல ஏபி யூசர் அதுல இருக்கிற வந்துட்டு ஐடிங்கிற பேராமீட்டருக்கு நம்ம ஒரு பேஜ் ஃபைல் ரூட் ஃபைல் எழுத போறோம். அதாவது இதுதான் ரூட்டு, அதுக்கு வந்துட்டு பேஜ் ஃபைல் எழுத போறோம். பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு கொடுக்க போகுது. அதனால நெக்ஸ்ட் டேஸ்ல இருக்க ரெஸ்பான்ஸை தான் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். அது எங்க இருந்துன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேஸோட சர்வர்ல இருந்து எடுக்க போறோம். அதான் இந்த லைனுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா நான் அப்ப சொன்ன மாதிரி கெட் மெத்தட் தான் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல கெட் மெத்தட் யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா அது நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து தானே அந்த ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால நமக்கு ரெண்டு தேவைப்படும். ஒன்னு வந்துட்டு ரெக்வஸ்ட், இன்னொன்னு வந்துட்டு அந்த எண்ட் பாயிண்ட்ல இருக்கிற பேராமீட்டர். அதுதான் வந்துட்டு நம்ம இது கூட இருக்க மேட்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த இடத்துல ரெண்டு பேராமீட்டர் இந்த இடத்துல கெட் பண்ண இந்த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று ரெக்வஸ்ட்ங்கிற டைப்லயே வந்துடும். ரெண்டாவது இருக்கிறது பேராமீட்டர், அதுதான் வந்துட்டு அந்த யூஆர்எல் லாஸ்ட்ல இருக்கிறது. இப்ப அந்த பேராமீட்டர் வந்துட்டு ஐடியா தான் வரப்போகுது நம்மளுக்கு, ஒன்னு ரெண்டு மூணு அந்த மாதிரி. அதுவும் ஸ்ட்ரிங்கா தான் நமக்கு கிட்ட வரும். ஏன்னா நம்பர்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் என்கிட்ட வரையே இருக்காதுல்ல. ஸ்ட்ரிங்னா இப்ப நேமா இருந்தாலும் அது ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் இப்போ வந்துட்டு இதை தான் கெட் பண்ண போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ல இருக்கிற ஐடியை வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் யூசர் ஐடிங்கிறதுனால. அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன பண்றோம்னா அதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ரெஸ்பான்ஸா வந்துட்டு திரும்பி கொடுக்க போறோம்.
எப்படின்னா ரிட்டர்ன்ல வந்துட்டு நம்ம மேல நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது மூலியமா இது நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸா போகும். இங்க டாட் ஜேசன் கொடுத்தனால ஜேசன் ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ண போகுது. எப்படின்னா மெசேஜ்ங்கிற வேரியபிள்ல வந்துட்டு யூசர் பெச் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மெசேஜும், யூசர் ஐடியில வந்துட்டு எனக்கு நான் ஸ்டோர் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க யூசர் ஐடி வந்துட்டு ஷோ ஆகும். இது எதுனா இப்ப இந்த என் பாயிண்ட்ல வந்துட்டு பாத்துக்க இந்த ஐடி தான் இந்த இடத்துல நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதான் வந்து ரிட்டர்ன் ஆகி ஒரு ஜேசன் ஃபார்ம்ல எனக்கு பிரிண்ட் பண்ணும். இதை இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ப்ரௌசர்ல இந்த யூஆர்எல் போடும்போது, அதாவது ஏபிஐல யூசர்ல ஒன்றுன்னு போட்டோம்னா எனக்கு மெசேஜ் வந்துட்டு யூசர் பெச்சு சக்சஸ்ஃபுல்னு வரும். அதே இது யூசர் ஐடி வந்துட்டு ஒன்று வரும். இதே நேரத்தில் நான் டூன் போட்டேன்னா எனக்கு டூன் வரும். 1000 போட்டேன்னா 1000 வரும். எதுவுமே போடலாட்டினா இன்வாலிட்னு கூட வரும். ஓகேவா? அடுத்து இந்த கோடை எப்படி லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்றது தான் இங்க இருக்கும். உம் இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பார்த்தோம்னா நம்ம மேல வந்துட்டு ஒரு ஐடி மட்டும் வச்சு தான் டிக்கெட் பண்ணோம். இதே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சு ஆப்ஜெக்ட்ல. ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணியாச்சு. ஒரு ஐடியும் ஒரு நேமும் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் அந்த யூஆர்எல்ல ஒன்று கொடுத்தேன்னா எனக்கு நேமும் சேர்ந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பார்க்கலாம். இதை வச்சு தான் டேட்டா பேஸ்ல வந்துட்டு எப்படி இப்போ வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு போஸ்ட் வரிசையா இருக்குன்னா அந்த போஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் ஆகி அது வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். இந்த போட்டோஸ், அது நேம், யூசர் நேம், லைக்ஸ் எத்தனை இருக்கு, கவுண்ட், அது எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கிறது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க மேல பார்த்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணியாச்சு ஆப்ஜெக்ட்ல வச்சு. மேல நம்ம என்ன பார்த்தோமோ அதேதான் இங்கே இருக்க போகுது. கெட் ஃபங்க்ஷன்ல ரெக்வஸ்ட் இருக்கும், அப்புறம் அந்த பேராமீட்டர் கெட் பண்றது இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் வந்துட்டு என்ன என் பாயிண்ட்ல யூசர் ஐடி கொடுத்தாங்களோ அந்த ஐடியை வந்துட்டு அந்த ஐடியில இருக்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு இப்போ இந்த யூசர் ஸ்டோர் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா யூசர்ஸ்ங்கிறது இந்த அரே. இந்த அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபைன் பண்ணும். இந்த இவங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு யூ இப்போ மேப் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஹைட்ரேட் ஆகும்ல, அந்த மாதிரி இந்த யூவும் ஒன்று ஒன்றா ஹைட்ரேட் ஆகும். அதுல யூல இருக்கிற ஐடி வந்துட்டு எங்க இந்த பேராமீட்டர் ஐடியோட மேட்ச் ஆகுதோ, இப்ப நான் வந்துட்டு இந்த யூஆர்எல் வந்துட்டு டூன் கொடுக்குறேன்னா எந்த யூசரோட ஐடியில வந்துட்டு டூன் இருக்கோ அந்த இது மேட்ச் ஆயிட்டு அந்த யூசரோட டீடைல்ஸ் போயிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பேராமீட்டர்ல டூ இருக்கு. இந்த யூசர் ஐடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு செக் பண்ணும். ஒன்னு வந்துட்டு ஒன்னு நாட் ஈக்குவல் டு டூனால அது போகாது. அடுத்து ரெண்டாவது போகும். டூ ஈக்குவல் டு டூனால நமக்கு இந்த இந்த யூசரோட டேட்டா வந்துட்டு இந்த யூசருங்கிற வேரியபிள் வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போஸ் எதுவுமே ஸ்டோர் ஆகலை அப்படின்னா யூசர் நாட் நாட் போட்டோம்னா நமக்கு ஃபால்ஸ் ட்ரூ ஆகும். அதை செக் பண்ணிட்டு யூசர் நாட் ஃபவுண்டு 404 யாரும் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் அப்படி இல்லாட்டினா நான் வந்துட்டு அந்த யூசரையே வந்துட்டு ஜேசன் ஃபார்மேட்ல வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவேன். ரெஸ்பான்ஸ்ல ஜேசன்ல யூசர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க யூசர் டேட்டா மட்டும் அனுப்பிச்சு விட்டுருவேன். இப்படி பண்றது மூலியமா எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஐடியும் நேமும் மட்டும் ஜேசன் ஃபார்மேட்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஐடியும் நேமும் பிரிண்ட் ஆயிருக்கு. அது ரெண்டும் போட்டா அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். த்ரீயும் போட்டா அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எதுவுமே நான் அதாவது இல்லாத இன்வாலிட் கொடுத்தேன்னா எனக்கு யூசர் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு அதை மெசேஜ் மாதிரி காமிக்கும். இதுதான் வந்துட்டு டைனமிக் ரோட்டு, அப்புறம் வந்துட்டு பேராமீட்டர் ஹேண்ட்லிங். அவ்வளோதான் புரிஞ்சு. இதை திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க மல்டிபிள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது.